தக்காளி கத்திரிக்காய் கடையில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். 4 தக்காளி நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கணும். கத்திரிக்காய் ஒரு 3 இல்லை 4 பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் ஒரு தண்ணி நல்லா ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு இதெல்லாம் கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வேக விடணும். மசிகிற அளவுக்கு நல்லா வேகணும். அதை கட் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா கத்திரிக்காய் ஓரளவு பெருசாக போட்டாலே வெந்து மெசிஞ்சிரும். அதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, இதுதான் அது வேக விடுறது. பெரிய வெங்காயம் தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கருவேப்பிலையும் நல்லா இதிலே போட்டோம்னா மெசிக்கையில் கருவேப்பிலையும் சேர்ந்து மெசிஞ்சிடும். எப்படினாலும் கருவேப்பிலையை தூக்கி வெளியில் தான் போடுவோம். அதனால் அரைச்சி யூஸ் பண்ணிடலாம், நம்ம மெசிச்சு யூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கருவேப்பிலையை உள்ளே போக வைக்கணும். இப்போ நல்லா தக்காளியும் கத்திரிக்காயும் மைசிய வெந்துட்டுருக்கு. மூடி போட்டு வேக வச்சிட்ருக்கேன். இவ்வளோ தூரம் வெந்துருச்சுன்னு பார்த்துட்டு உப்பு மஞ்சள் போட்டுட்டு மத்து வச்சு நல்லா மெசிச்சு விட்டிங்கன்னா இது நல்லா மெசிஞ்சிரும். இல்லை உங்களுக்கு மத்து இல்லை, மெசிக்க தெரியலன்னா தக்காளி கத்திரிக்காய் வெங்காயத்தை மட்டும் அரைச்சி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவு குறைன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கணும். நான் மத்தில் மெசிக்கிறேன். கொஞ்சம் சூடு இருக்கையிலேயே மெசிச்சோம்னா டக்குன்னு மெசிஞ்சிரும். சப்போஸ் பெரிய பெரிய தக்காளி இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மெசிச்சு செய்கிற போது ஒரு டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கிட்டேன் மெசிக்கையில், சும்மா கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, நான் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை நல்லா தாளிச்சிட்டு அந்த மசியலோடு எடுத்து கொட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு மெசிச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் கடையல் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ஆப்பம், ஊத்தப்பம் அதே மாதிரி அதுக்கும் சூப்பராக இருக்கும். இதுவும் எங்கள் அம்மாவோட ரெசிபி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் போகுது, லைக் அவ்வளோ தூரம் போக மாட்டேங்குது. அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. அப்போ தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்மளோட ரெசிபி செய்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அப்படின்னு எனக்கும் தோணும். இதுதான் அதோட அவுட்புட்டு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.